அனைவருக்கும் வணக்கம். இன்று நெல்லிக்காய் நாட்டில் இந்த மாதிரி டிசைன் வச்சு எப்படி கூட பின்னுவது என்பதை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெல்லிக்காய் முடிச்சுக்கு இப்போ 3 ரோட்டில் நெல்லிக்காய் கூட பின்ன போகிறோம். ரெண்டு கலர் வச்சு அதற்கு எல்லோ கலரில் 32 வயரும் கிரீன் கலரில் 10 வயரும் எடுத்துக்கிறோம். நீளம் 8 அடியில் ஸ்கேலில் அளந்து வச்சுட்டு நீளம் 8 அடியில் கட் பண்ணிக்கிறணும். மொத்தம் 42 வயரு. இந்த 3 வயரை ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறணும். அதில் ஒரு வயரை மடித்து அதுக்கு மேலே ஒரு வயரை வச்சு இன்னொரு வயரை ரெண்டையும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி ஒரு வயரை மேலே போட்டு இன்னொரு வயரை ஒரு லூப்புக்குள்ளேயும் அடுத்த வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்து டைட் வச்சமாக்கு நெல்லிக்காய் நாட் கிடச்சிரும். இதே மாதிரி பின்னிட்டு வயர் கூட குறையாக இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி டைட் வைக்கணும். ஒரு வயர் சின்னதாகவும் ஒரு வயர் பெருசாகவும் இருந்தால் நம்ம மேலே பின்னுறப்ப பத்தாமல் போயிடும். அடுத்த வயர் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு 2 வயர் மடிக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் மடிச்சுட்டு இந்த ரன்னிங் வயர் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு அடுத்த வயரை அதுக்கு மேலே கோர்த்துட்டு 3வது வயரை 2 இதுலேயும் கோர்க்கணும். கோர்த்துட்டு ரன்னிங் வயரை மேலே வச்சுட்டு இந்த சைடு வயரை ஒரு லூப்புக்குள்ளே ஃபஸ்ட்டும் 2வது வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்து டைட் வைக்கணும். இந்த மாதிரி டைட் வச்சா 2வது நாட் கிடச்சிரும். பின்னுறப்ப நல்லா இறுக்கியாக டைட்டாக பிடிச்சிக்கணும். அப்படி இல்லைன்னா கலண்ட் லூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்போ 2 நாட் போட்டாச்சு. நல்லா இழுத்து டைட் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து க்ரீன் கலர் வயரை மடிக்கணும். 2 வயரு. ஃபஸ்ட்டு 2 நாட் எல்லோவும் அடுத்து ஒரு நாட் க்ரீன் கலரும் போடணும். 2 வயர் இப்படி மடித்து வச்சுட்டு ரன்னிங் வயர் மேலே வச்சுட்டு ஒரு க்ரீனை ஒரு லூப்புக்குள்ளேயும் இன்னொரு க்ரீனை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்தமாக்கும் 3வது நாட் கிடச்சிரும். மாதிரி நல்லா லூஸ் இல்லாமல் டைட்டாக மாற்றி டைட் வச்சுக்கிறணும். அடுத்து 3 நெல்லிக்காய் நாட் போடணும். இந்த மாதிரி 3 நெல்லிக்காய் நட்டு டைட் வச்சு போடுங்க. 3க்கு அடுத்து அப்புறம் ஒரு க்ரீன் கலரு, அதுக்கடுத்து 3 நெல்லிக்காய் நட் வைக்கணும். அப்போ 5 நெல்லிக்காய் முடித்து க்ரீன்லேயும் மீதியெல்லாம் எல்லோவுலேயும் போட்டு அடி போட்டு முடிக்கணும். ஒரு தடவையும் அந்த உள்ள வயர்கள்லாம் கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி நாட்டில் டைட் வைக்கணும். மாதிரி ஒவ்வொரு நாட்டும் நல்லா டைட்டாக வச்சு 5 க்ரீன் கலர் நாட் போட்டு கீழே 2 பக்கமும் 2 எல்லோ கலர் நாட் வரும். அந்த மாதிரி வச்சுட்டு அந்த ரன்னிங் வயரை பக்கத்தில் உள்ள வயரை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கு அடுத்து மேலே ரன்னிங் வயரை மடிக்கணும். அங்கே பக்கத்தில் உள்ள வயர் எந்த அளவு நீளம் இருக்கோ அந்த அளவு ரன்னிங் வயரை மடித்து அளந்து மடிக்கணும். மடிச்சுட்டு அந்த 2 வயர் வி ஷேப்பில் இருக்கும். அதை நம்ம மடித்து வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து ரன்னிங் வயரை மேலே வச்சு லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு வயரை மேலே வச்சு ஒரு வயரை ஒரு லூப்புக்குள்ளேயும் இன்னொரு வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்து டைட் வச்சோமாக்கும் அடுத்து 2வது லைன் ஃபார்ம் ஆகிரும். 2 நாட்டுக்கு இடையில நம்ம ஒவ்வொரு நாட்டும் போட்டுட்டே வரணும்.
இந்த மாதிரி வயரை வந்து நம்ம நல்லா இறுக்கமாக பின்னிக்கிட்டே வரணும். ரெண்டு நாட்டுக்கு இடையில ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டே வரணும், நெல்லிக்காய் முடிச்சு. அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வயரை ஒரு சுற்றுலையும் அதுக்கு அடுத்த வயரை 2 ஹோல்லையும் மாட்டி டைட் வச்சோமாக்க நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு வந்துடும். இந்த எண்டு வந்த உடனே அதே அளவு வயரை எடுத்து அளந்து கட் பண்ணி ரன்னிங் வயரை கட் பண்ணணும். கட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து ரைட் சைடில் வந்து உள்ள ரன்னிங் வயரை எடுத்து அளந்து ரன்னிங் வயரை எடுத்து அளக்கணும். அளந்துட்டு அந்த இடத்துல மடித்து நம்ம இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணணும். 2 நாட்டுக்கு இடையில உள்ள வயரை மடித்து 2 வச்சுட்டு இந்த ரன்னிங் வயரை மேலே வச்சுட்டு ரன்னிங் வயரை மேலே போட்டு ஒரு லூப்புக்குள்ளே ஒரு வயரு, இன்னொரு லூப்புக்குள்ளே 2 வயரையும் மாட்டணும். அந்த மாதிரி மாட்டி டைட் வச்சோமாக்கும் 3வது லைன் ஃபார்ம் ஆயிரும். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் இருந்துச்சு. இப்போ 2வது லைன் வந்து க்ரீன் கலர் வயரு நம்ம ஜாயின் கொடுக்குறோம். இந்த மாதிரி க்ரீன் கலரில் இந்த லைனு ஃபஸ்ட்டு லைன் எல்லோ, அதுக்கடுத்த லைன் எல்லோ, அதுக்கடுத்த லைன் வந்து க்ரீன் கலர் வயரை நம்ம ஜாயின் கொடுக்குறப்ப அந்த இடத்துல ஒரு டிசைன் வந்து ஃபார்ம் ஆகும். 3 நெல்லிக்காய் முடிச்சு அதுக்கடுத்து 2 லைனு, அதுக்கடுத்து நம்ம க்ரீன் கலரில் வந்துடும். அதுக்கடுத்து நம்ம எல்லோ கலர் போடணும். க்ரீன் கலர் ஒரு லைன் போட்டு முடிச்சாச்சு. அந்த வயரை கட் பண்ணிடணும். பக்கத்தில் உள்ள வயரை அளந்து ரன்னிங் வயர் எந்த அளவு இருக்கோ அதை கட் பண்ணிடணும். அளந்துட்டு அதுக்கடுத்து எல்லோ கலர் ஜாயின் கொடுக்கணும். மேலே உள்ள வயரை அளந்து அந்த 2 நாட்டுக்கு இடையில உள்ள வயரை எடுத்து அளந்துட்டு எந்த அளவு இருக்குதோ அந்த அளவு நம்ம ரன்னிங் வயரை அங்கே வச்சு மடிச்சுட்டு இந்த 2 வயரையும் லூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் வயரை மேலே கோர்க்கணும். மேலே வச்சு கோர்த்துட்டு ரன்னிங் வயரை மேலே வச்சு ஒரு வயரை ஒரு லூப்புக்குள்ளேயும் இன்னொரு வயரை 2 லூப்புக்குள்ளேயும் கோர்த்து டைட் வச்சோமாக்கா நமக்கு அடுத்த லைன் வந்து ஃபார்ம் ஆயிரும். இப்போ இந்த லைன் வந்து எல்லோ கலர் லைனு போட்டிருக்கோம். தொடர்ந்து எல்லோ கலரில் போட்டுக்கிட்டே வாங்க. இதில் 3 முடிச்சு வரும். அதுக்கடுத்து 2 முடிச்சு, இதில் ஃபஸ்ட்டு வந்து 2 முடிச்சு வரும். அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 2 அப்படி வரும். ஒரு பூ மாதிரி ஒரு டிசைன் கிடைக்கும் நம்மளுக்கு. அப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டு வந்துட்டு அடுத்த லைன் வந்து எல்லோ கலரு அப்படி மாறி நம்மளுக்கு ஒரு டிசைன் வர்றதுக்கு என்னம்மா அந்த மாதிரி கட் பண்ணி அடி போடணும். இதுதான் வந்து நெல்லிக்காய் முடிச்சுக்குரிய அடி போடுறது. 2 பக்கமும் 6 லைன் போடணும். அந்த ரன்னிங் வயரை சேர்ந்தால் ஃபஸ்ட்டு லைனு சேர்த்தா 12 இருக்கணும். இல்லாட்டி இங்கிட்டு 6 அங்கிட்டு 6 அப்படி சேர்த்து போடணும். நம்மளுக்கு இந்த ஒரு டிசைன் வர்ற மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த லைனில் 6 லைன் போடணும். மேலே 6 கீழே 6. அடுத்து வந்து நம்ம ரன்னிங் வயர் சுற்றுறப்ப இந்த எக்ஸ்ட்ரா ஒரு வயர் வரும். 3 பக்கம் 6 வயர் வந்து எக்ஸ்ட்ரா வரும். அந்த வயரை கட் பண்ணி நம்ம கோர்த்து விட்டுறணும். நம்ம பின்னுறதுக்கு அந்த வயர் வந்து தேவைப்படாது. அந்த வி ஷேப்பில் வரும். அந்த லைனை விட்டுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு வயர் மட்டும் வரும் ரன்னிங் வயரோடு சேர்ந்து. அந்த வயரை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணி இந்த மாதிரி வயரை கோர்த்துட்டோமாக்கா நம்ம பின்னுறப்ப ஈஸியாக இருக்கும்.
அதுக்கு அடுத்து நம்ம ஒரு லைன் க்ரீன் கலரில் போடணும். இப்போ ஒரு டிசைன் வந்துருச்சு. 3 மேலே 2 கீழே 2. அதுக்கடுத்து நம்ம க்ரீன் கலரில் வயரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். கொஞ்சமாக வயரை கோர்க்குற அளவுக்கு விட்டுட்டு நம்ம க்ரீன் கலர் நாட் வச்சு நெல்லிக்காய் முடிச்சு போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள வயரை நம்ம கோர்த்து விட்டுறணும். அந்த வயரை வந்து நம்ம கோர்த்து விட்டுறணும் சைடில். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி கோர்த்துட்டோமாக்கு நம்மளுக்கு பின்னாடி கஷ்டப்பட்டு கோர்க்க வேண்டியதில்லை. இப்பயே எல்லாம் கோர்த்து நீட்டாக வச்சுக்கோங்க. இப்படி இந்த ஒரு லைன் ஃபுல்லாக க்ரீன் கலர்ஸ் போட்டு சுற்றி போட்டுட்டு வந்துட்டு அந்த வயரை வந்து கட் பண்ணாமல் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அடுத்த லைனில் தேவைப்படுறப்ப அந்த க்ரீன் கலர் வயரை வச்சு பின்னிக்கிடலாம். கட் பண்ணியும் போடலாம். அது ஓயாமல் எடுத்து ஜாயின் கொடுக்கறதுக்கு அப்படியே உள்ளே வச்சுட்டு தேவைப்படுறப்ப மேலே எடுத்து நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். அதனால் க்ரீன் கலர் வயரும் இருக்கட்டும். அடுத்து எல்லோ ஜாயின் பண்ணுறப்ப அந்த லைன் வயரையும் அப்படியே உள்ளே வச்சுட்டு லேடர் நட் போட்டு நம்ம ஜாயின் கொடுத்துக்கிறணும். இந்த மாதிரி க்ரீன் கலர் சுற்றி ஒரு லைன் வந்து போட்டுறணும். இடையில இந்த ஒரு வயர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த வயரை வந்து எடுத்து விட்டுருங்க. அந்த கார்னரில் வந்து பின்னுறதுக்கு அந்த மேலே ஒரு வயர் இருக்குது பார்த்திங்களா, இந்த சைடு வி ஷேப்பு, இந்த சைடு வி ஷேப்பு, நடுவில் ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி கோர்க்குற அளவு கட் பண்ணி விட்டுட்டு அந்த வயரை நம்ம கோர்த்து விட்டுறணும். ஒவ்வொரு கார்னர்லேயும் அந்த வயர் இருக்கும். அந்த வயரை பார்த்து நம்ம கட் பண்ணி விட்டுட்டா நம்ம பின்னுற ஷேப் வந்து கரெக்டாக அந்த வி ஷேப் வரும். இல்லாட்டி மாறி வரும். அந்த ஷேப் வந்து இந்த 2 பக்கம் இருக்குது. நடுவில் ஒரு வயர் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். அதை மட்டும் நம்ம கட் பண்ணி விட்டுறணும். 6 வயர் வந்து கட் பண்ணி விடணும். கட் பண்ணிவிட்டு அந்த வயரை கோர்த்து விட்டோமாக்கும் நீட்டாயிரும். கோர்க்கிற வந்து அதே நாட்டில் கோர்க்காமல் அடுத்த நாட்டில் கோர்க்கிறப்ப கலண்டு வராமல் இருக்கும். இப்படி ஃபுல்லாக கோர்த்துட்டு 6 நாட்டையும் கோர்த்து விட்டு அதுக்கடுத்து க்ரீன் லைனை ஒரு லைன் போட்டு முடிச்சிடணும். க்ரீன் கலரும் ஒரு ரவுண்டு சுற்றி போட்டு வரணும். இந்த மாதிரி ஒவ்வொரு லைனையும் நல்லா டைட் வச்சு சுற்றி போட்டு வச்சு முடிச்சுட்டு அந்த க்ரீன் கலர் வயரை அப்படியே கட் பண்ணி விடாமல் உள்ளேயே வச்சிடணும். ஏணிப்படி முடிச்சு போட்டு நம்ம அடுத்த லைனை ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு லைன் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த எல்லோ வயரை எடுத்துட்டு எல்லோ கலர் வந்து ஜாயின் கொடுக்குறோம். இந்த மாதிரி வயரை கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த வி ஷேப் வர்ற மாதிரி நாட்டை ஃபஸ்ட்டு எடுத்து இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போடணும். நெல்லிக்காய் முடித்து ஒவ்வொரு லைனாக போட்டுக்கிட்டே வரணும். எல்லோ கலர் வயரை வந்து தேவைப்படுறப்ப நம்ம ஏணிப்படி முடிச்சு மூலமாக நம்ம ஜாயின் பண்ணிக்கிறணும். இப்போ ஒரு லைன் முடித்து க்ரீன் கலர் வயரை கட் பண்ணாமல் உள்ளே வச்சிட்டோம். அடுத்து வந்து எல்லோ கலர் வயரை கொஞ்சமாக விட்டு ஜாயின் கொடுக்கணும். அந்த எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக விட்ட எல்லோ கலர் வயரை அதில் கோர்த்து விட்டுறணும். இப்போயே கோர்த்துட்டா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பெரிய கூடை வந்த பிறகு கோர்க்கிறத விட இப்போயே கோர்த்து விட்டுருங்க. கலண்டு வராமல் லூஸ் ஆகாமல் இருக்கும். மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ கோர்த்துட்டோமாக்கும் கூட வந்து நல்லா டைட்டாக வரும்.
இப்போ எல்லோ கலர் லைன் ஒரு லைன் வந்து இந்த மாதிரி ஆரம்பிச்சிட்டு நம்மளுக்கு என்ன தேவை அளவோ அந்த அளவுக்கு பின்னிட்டு வரணும். ஒவ்வொரு வயரை எடுத்து நல்லா டைட் வச்சு பின்னிகிட்டே வாங்க. டைட்டாக பின்னுறப்ப தான் கூட வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படியே சுற்றி ஒரு லைன் போட்டுட்டு அடுத்து நம்ம லேடர் நாட் போட்டு முடிக்கணும். இப்போ ஒரு லைன் ஃபுல்லாக போட்டாச்சு. அடுத்து எப்படி நெல்லிக்காய் முடிச்சில் லேடர் நட் போடுறது பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு போட்டோம்ல அந்த நெல்லிக்காய் முடிச்சை வந்து லூஸ் படுத்தி 1 இன்ச்சு கீழே இழுத்துட்டு அதுக்கடுத்து அந்த வயரை மேலே வாக்கில் இழுக்கணும். நம்மளுக்கு எந்த அளவு கோர்க்க தேவையோ அந்த அளவுக்கு மேல் வயரை இழுத்துட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற நெல்லிக்காய் வயரை மடித்து ரெண்டையை மடித்து ஃபஸ்ட்டு அந்த உள்ளுக்குள்ளே அந்த வயரை வந்து கோர்க்கணும். அதுக்கடுத்து வெளியே அந்த வெளிப்பக்கமாக ஒரு வயர் வரும்ல அதை வந்து இந்த கோர்த்த வயருக்குள்ளே கோர்க்கணும். அதுக்கடுத்து 2வது வயருக்குள்ளேயும் அந்த லெஃப்ட் சைடில் இருக்க வயரை மடித்தோம்ல அதை கோர்த்துட்டு அடுத்து வெளியில் உள்ள வயரையும் கோர்த்து நம்ம டைட் வச்சோமாக்கும் லேடர் நாட் கிடைக்கும். நெல்லிக்காய் முடிச்சில் எப்படி லேடர் நாட் போடணும் அப்படின்றத என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. ஒரு லைன் போட்டு முடித்த உடனே லேடர் நாட் போடவும் ஒரே ஈக்குவலாக இருக்கும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே லைனாக இருக்குது. அந்த பின்னாடி அந்த வயர் இருக்குதுல அதை எடுத்து முடித்த நாட்டை விட்டுட்டு அடுத்த நாட்டில் வந்து நம்ம ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நெல்லிக்காய் முடித்து ஆரம்பிக்கணும். இப்படியே ஆரம்பித்து சுற்றி போட்டுட்டு வரணும். லேடர் நாட் ஈஸியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எப்படி போடணுன்றதை நல்லா கவனிச்சிங்கன்னா லேடர் நாட் ஈஸியாகிடும். இப்படி போடுறப்ப நம்ம வயரை ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணி அடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம தேவையானப்போ இந்த வயரை எடுத்துக்கலாம், உள்ளேயே வச்சுக்கலாம். அது ஈஸியாக இருக்கும். இந்த ஷேப் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு 2 நெல்லிக்காய் முடித்து அதுக்கடுத்து 3 அதுக்கடுத்து 2 வரப்போ நம்மளுக்கு ஒரு ஷேப்பாக வருது. அதுக்காகத்தான் இந்த மாதிரி போடுறது. இந்த ஷேப்புக்காகத்தான் நம்ம வந்து லேடர் நட் போட்டு ஒவ்வொன்றும் ஜாயின் பண்ணி வர்றது. சுற்றி தொடர்ந்து போட்டு அதுக்கடுத்து லேடர் நாட் போடணும். லேடர் நாட் எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நெல்லிக்காய் முடிச்சிருக்குல்ல அதை வந்து லூஸ் பண்ணி மேலே உள்ள வயரை கீழே இழுத்துட்டு அதுக்கடுத்து அந்த கீழே இழுத்த வயரை மேலே இழுக்கணும். நம்ம பேசிக் நாட்டு போடுற மாதிரியே தான் இதுவும். இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற ரன்னிங் வயரை 2ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி லூஸாக இழுக்கிறோம்ல அந்த வயரை அதை அப்படியே மேலே இழுத்துட்டு அந்த ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற ரன்னிங் வயரை 2ஆக மடித்து உள்ளே கோர்த்துட்டு அதுக்கு சைடில் இருக்கிற வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்த்து வெளியே எடுத்துடணும். இந்த வயரை இப்படி உள்ளே கோர்த்து எடுத்துடுறோம். அதுக்கடுத்து 2வது லூப்புக்குள்ளே கோர்த்துட்டு அதுக்கும் வெளியில் இருக்கிற வயரை உள்ளே கோர்த்து எடுத்து டைட் வச்சோமாக்கும் லேடர் நாட் கிடச்சிரும். இதே தான் பேசிக் நாட்லேயும் போடுவோம். இதில் 2 வயர் வருது லூப்பு.
ரெண்டுக்குள்ளேயும் கோர்த்து வெளியில் உள்ள வயரையும் கோர்த்தோமாக்கு லேடர் நாட். 2 லைன் வந்து ஒரே ஈவனாக வந்துடுது. அதுக்கடுத்து நம்ம இப்போ ஒவ்வொரு ஷேப்பு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இனி வந்து க்ரீன் கலரை வந்து ஜாயின் கொடுக்கணும். இப்போ க்ரீன் கலர் வயரு கீழே இருக்குது. அந்த வயரை எடுத்து நம்ம மேலே ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம வந்து ஜாயின் கொடுக்காம கீழே இருக்கிற வயரை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து எங்கே முடித்தோமோ அதிலிருந்து அடுத்த இதில் நம்ம நாட் போடணும். இந்த மாதிரி கீழே இருக்கிற வயரை எடுத்து இந்த மாதிரி நெல்லிக்காய் முடிச்சு போடுறோம். இப்போ நம்மளுக்கு புதுசாக ஆரம்பிக்காமல் ஏற்கனவே இருந்ததுனால அந்த வயரை வேலை எடுத்துகிட்டு வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. அதுக்காகத்தான் லேடர் நாட் போடுறது. இதை கட் பண்ணி விடாமல் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்துடுது. இந்த க்ரீன் கலர் வந்து இந்த ஆரம்பித்தாச்சு. கீழே இருக்கிற வயரை அப்படியே மேலே எடுத்துகிட்டு வந்து எங்கே முடித்தோமோ எல்லோ கலர் வயரை அதிலிருந்து அடுத்ததில் நம்ம க்ரீன் கலர் வயரை ஜாயின் பண்ணி ஆரம்பிக்கிறோம். இப்படி ஆரம்பித்த பிறகும் தொடர்ந்து சுற்றி ஒரு லைன் மட்டும் க்ரீன் கலர் வயரை போட்டுட்டு வரணும். போட்டு முடிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த வயரை ஏணிப்படி முடிச்சுட்டு இந்த வயரை அப்படியே உள்ளே வச்சுட்டு அதுக்கடுத்து எல்லோ கலர் வயரு ஆல்ரெடி உள்ளேயே இருக்குது. அதை எடுத்து நம்ம அடுத்த லைனுக்கு ஆரம்பிக்கிறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு ஷேப்பும் வர்றப்போ நம்ம எந்த வயர் தேவையோ அதை எடுத்துக்கலாம். கட் பண்ணி திருப்பி ஆரம்பித்து வைக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கும். அதனால் லேடர் நாட் போட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கோங்க. சுற்றி க்ரீன் கலர் போட்டு முடிச்சுட்டு அடுத்து லேடர் நாட் போடணும். அப்படியே போட்டு முடிச்சுட்டு இப்போ நான் மேலே வரைக்கும் பின்னி கொண்டு வந்தாச்சு. எவ்வளவு நம்மளுக்கு தேவையோ உயரம் அந்த அளவுக்கு நம்ம போட்டு முடிச்சுக்கணும். இப்போ நான் 21 அடி போட்டிருக்கேன்னா கீழே நாட்டு, அதே 21 லைன் மேலே உயரமும் பின்னி முடிச்சுக்கிறணும். இந்த மாதிரி முடிச்சுட்டு இதுலேயும் முடிக்கிறப்ப நம்ம லேடர் நாட் போட்டு முடிக்கணும். அப்போ நம்ம லைன் வந்து ஈவனாக இருக்கும். ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஒரே லைனாக வந்துடும். அது ஒரு அட்வான்டேஜ் இந்த கூடையில் ஏணிப்படி முடிச்சு போகிறதுனால. இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறோன்னு ஒரு தடவை பாருங்கள். மேலே உள்ள வயரை லூஸ் படுத்துகிறோம். கீழே கொண்டு வந்துட்டு அந்த வயரை திருப்பி மேலே இழுக்கிறப்ப ஒரு இன்ச்சுக்கு மேலே இழுத்துறணும். அந்த மாதிரி வயரை கீழே ஓடி தள்ளி மேலே அந்த வயரை வந்து இழுத்துட்டு ரன்னிங் வயரை 2ஆக மடித்து ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே சொருகிறோம். ஃபஸ்ட்டு லூப்பில் வச்சுட்டு வெளியில் உள்ள வயரை அந்த லூப்புக்குள்ளே கோர்த்துட்டு அதுக்கடுத்து 2ஆவது லூப்புக்குள்ளேயும் கோர்த்து வெளியில் உள்ள வயரை அந்த லூப்புக்கும் உள்ளே கோர்த்துட்டோமாக்கும் நம்மளுக்கு நெல்லிக்காய் முடிச்சு ஏணிப்படி முடிச்சு போட்டுடலாம். இந்த மாதிரி வெளியே உள்ள சைடில் உள்ள வயரை இப்படி உள்ளே கூடி வெளியே எடுத்துடணும். அதே மாதிரி அடுத்த லூப்லேயும் இப்படி எடுத்துட்டு கீழே வந்து லூப்பை நல்லா டைட் பண்ணமாக்கும் ஏணிப்படி முடிச்சு வந்துடும். இப்போ ரன்னிங் வயரை நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். கட் பண்ணி விட்டுட்டு ஒவ்வொரு நாட்டுக்குள்ளேயும் 2 வயர் மாதிரி வரும் மாதிரி நம்ம கோர்க்கணும். உள்ளே கூடி இந்த கூடையை வந்து நல்லா உள் பக்கமாக அமைக்கி திருப்பி விடணும் வெளியே. மாதிரி எடுத்து வெளியே விட்டுட்டு உள் பக்கத்தை வந்து வெளியே வர மாதிரி வச்சுட்டு நம்ம வயர் கோர்க்குறப்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வச்ச மாதிரியே பின்னுறதுக்கு கோர்க்கிறதுக்கு. இந்த மாதிரி வெளியே எடுத்துட்டு ஒவ்வொரு நாட்டுலேயும் 2 வயர் வர மாதிரி கோர்த்துடணும்.
ஆரம்பித்ததுலேருந்து அடுத்த நாட்டில் கோர்க்கணும். ஃபஸ்ட் நாட்டை விட்டு செகண்ட் நாட்டில் கோர்த்துடணும். இந்த மாதிரி கோர்த்து ஒவ்வொரு நாட்லேயும் 2 வயர் வர்ற மாதிரி கோர்த்துருங்க. கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் திருப்பிடலாம். அதுக்கு முன்னாடி கைப்பிடி எப்படி போடணுன்னு உருட்டு கைப்பிடி இதில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அது என்னுடைய சேனலில் எப்படி போடணுன்றது இருக்குது, அதை பார்த்து கற்றுக்கோங்க. இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக கோர்க்கணும். கோர்த்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உள் பக்கத்தை வெளியே திருப்பிடலாம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.